வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வையத்து மாந்தர் அனைவரும் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் பெற்று என்றென்றும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? பிள்ளையார்கிட்ட என்ன கதை சொல்றதுன்னு கேட்கணும் இல்ல? இன்னைக்கு கேட்டுடுவோம். 2 3 எடுக்காதீங்கப்பா, ஏற்கனவே 2 3 எடுத்து சொல்லியாச்சு. புலவரும் புறவலர்களும் இப்பதானே சொல்லி முடிச்சேன். இவர் பொடி வச்சு பேசுவார் என்னோட பிள்ளையார். அது அதேதான். ஆனா அப்ப எத்தனையோ புலவர்கள் இருந்திருக்கிறாங்க, எத்தனையோ பேர் புறவலர்கள் இருந்திருக்கிறாங்க. அப்படி ஒண்ணு சொல்லிட்டு போறோம் இல்லையா? சோழ நாட்டை கிள்ளி வளவன் அப்படிங்கிற ஒரு மன்னன் ஆண்டு வந்தான். அந்த கிள்ளி வளவன், இப்பெல்லாம் வளவன்கிற பேர் வைக்கிறாங்க. இந்த கிள்ளி அப்படிங்கிறது தான் புரியல. கிள்ளி வளவன் அவ்வளவு நல்லவன். அவன் நிறைய காரியங்கள் செஞ்சுட்டு இருந்தாலும் புலவர்கள் வந்துட்டாங்கன்னா அந்த காரியத்தை அப்படியே போட்டுட்டு ஓடி வந்துருவான். ஏன்னு கேட்டா, தமிழ் மீதும் தமிழ் பேசுகின்றவர்கள் மீதும் தமிழ் புலவர்கள் மீதும் அவனுக்கு அப்படி ஒரு ஆசை, அப்படி ஒரு அன்பு. அவர்களுடைய அந்த கவியை கேட்டு அவர்களுக்கு என்ன வேணுமோ வாரி கொடுக்கக்கூடியவன் கிள்ளிவளவன். பக்கத்துல ஒரு சின்ன ஊர் இருந்தது. அந்த ஊருக்கு பேரு ஐயூர். அந்த ஐயூரில் ஒரு புலவர் இருந்தார். அவர் பிறவியிலேயே கால் முடம். அவருக்கு பெற்றவர்கள் என்ன பெயர் வைத்தார்கள் என்று தெரியவே இல்லை. ஏன்னு கேட்டா, அவருடைய கவிதையை கேட்டு மயங்கியவர்கள் ஐயூர் கிழார் அப்படின்னு சொன்ன பொழுது சில பேர் சொன்னார், ஐயூர் கிழார்னா அங்க 2 3 பேர் இருக்கலாமே ஐயூர்ல, ஐயூர் முடவனார். அப்ப அவர் கோவிச்சுக்கவே இல்லையாம். அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டு, தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ, அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அவரோட தப்பு இல்லையே. அவருக்கு உடல்ல ஒரு அங்கஹீனம் அப்படிங்கிறது, முடவனாக பிறந்தாருங்கிறது அவருடைய தவறு இல்லை. தமிழ் படுத்ததுக்காகத்தான் மக்கள் அவரை புகழ்ந்தார்களே தவிர, ஓ அவரான்னு சொல்லாம அந்த இடத்துல ஐயூர் முடவனார் அப்படின்னு சொன்னது கீழ்த்தரமான அர்த்தத்துல இல்ல. முடவனார் அந்த மரியாதை ஆர் விகுதி இருக்குல்ல, அப்ப தமிழினால் உயர்ந்தவர். அவருடைய இயற்பெயர் தெரியணுங்கிற அவசியம் இல்லை. அந்த ஐயூர் கிழார் அவ்வளவு அழகாக கவிதையெல்லாம் பாடுவார். ஆனாலும் வறுமையில் இருந்தார். மற்ற புலவர்கள் எல்லாம் அவரோட பேசுகின்ற பொழுது இவர் தன்னை விட எல்லாரும் வசத்தியா இருக்கிறத அப்படி பாப்பாராம். ஆனா மனசுல மட்டும் இந்த அழுக்காறு பொறாமை மட்டும் இல்லையாம். சொன்னானா, நான் போயிட்டு வந்தேன், கிள்ளிவளவன் கிட்ட போயிட்டு வந்தேன், எத்தனை பரிசுகள் எனக்கு. இனிமே என்னுடைய வாழ்நாள் பூரா நான் இனிமே ஒத்தட்ட போய் ஈ என்று கேட்க வேண்டாம், ஈ என்று பல்லையும் காட்ட வேண்டாம், ஈ என்று கேட்கவும் வேண்டாம் அப்படின்னு சொன்னானோ. இன்னொருத்தர், நான் கிள்ளிவளவன் கிட்ட போனேன், எனக்கு இத்தனை விஷயங்கள் பண்ணிட்டாரு, இப்ப எனக்கு கவலையே கிடையாது, நிலம் கொடுத்தார், புலம் கொடுத்தார். ஒத்தொத்தர் ஒன்னொன்னு சொல்லும் பொழுது ஐயூர் கிழார் தனிமையா இருக்கும்போது அன்னைக்கு பசி, அவருக்கு சாப்பிட்றதுக்கு இல்லை. என்னை இறைவன் நன்றாக தமிழ் சொல்லி கொடுத்துருக்கான், அறிவை கொடுத்துருக்கான், ஏன் என்னை முடமாக்கினான்? ஈசா, நீ எல்லாருக்கும் படி அளக்கிறவன் தானே, என்னை ஏன் இப்படி நடக்கும்படி விடாமல் இப்படி என்னை ஆக்கிட்ட அப்படின்னு நொந்து கொண்டாராம். அதாவது தமிழ் பேசுறவங்க திட்டினாலும் பலிக்கும், அவங்க நொந்தாலும் நமக்கு வலிக்கும். இதெல்லாம் இதெல்லாம் நீங்க கதை சொல்றீங்க அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. சுத்தமாக உண்மையாக தமிழை விரும்புபவன் அறம் ஒரு வார்த்தை சொல்லிட்டான்னா அது பலிக்கும். அவன் வாக்குல விழக்கூடாது. தமிழ் படுத்தவன் நாக்கில் அது அவ நிப்பா, தேவி நிப்பா, அவங்கிட்ட திட்டு வாங்க கூடாது. ஆகையினால இவர் நினைக்கிற, நான் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறேன், எனக்கு ஒரு வண்டி இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும், நான் அந்த வண்டியில ஏறிக்கிட்டு போய் கிள்ளிவளவனை போய் பார்த்து, ஐயா நீ எனக்கு பரிசெல்லாம் கொடு, நான் இந்த மாதிரி ஊர் ஊரா போய் எனக்கு பிச்சை எடுக்க இஷ்டம் இல்லை, என்னுடைய தமிழ் எனக்கு சோறு போடுங்கிற நம்பிக்கையில தான் இருக்கேன் அப்படின்னு நினைச்சுட்டாராம்.
அடுத்த முறை அந்த ஊர் மக்கள்லாம் கூடின பொழுது இவர் ஏதோ நல்ல விஷயத்தை பத்தி பேசியிருக்கிறார். அப்ப சொன்னாராம், எனக்கென்று ஒரு ஒரு வண்டி இங்கேருந்து கிள்ளிவளவனை உறையூர்ல போய் பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு வண்டி மட்டும் கிடைச்சா நான் எப்படியாவது போய் பார்த்துட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போ ஊர் மக்கள்லாம், இந்த ஊர்ல இத்தனை வருஷமா இருக்கிறாரு, அவருடைய தமிழ் கேட்டு நம்மெல்லாம் எவ்வளோடைய வாழ்க்கையெல்லாம் எவ்வளவு செழிப்பா ஆயிருக்கு, அவருக்கு நாம ஒரு வண்டி கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அழகான ஒரு கூடு வண்டி செஞ்சு கொண்டு, ஐயா நீங்க கேட்டது போல வண்டி கொடுத்துட்டோம், 2 சக்கரத்தோட உட்கார்றாப்புல மேல மூடி அழகா கொண்டு கொடுத்துட்டோம். இப்ப அவருக்கு வண்டி மட்டும் இருக்கு, அவர் எப்படி போவார்? நான் நொண்டி ஆயிற்றே, இந்த வண்டியை வைத்துக்கொண்டு என்ன செய்வது? எனக்கு ஒரு காளை மாடு வேண்டுமே, யாரை போய் கேட்பேன்? அப்ப அவர் யோஜனை பண்ணும்போது, கிள்ளிவளவன்கிறது பெரிய பெரிய இடம், அங்க போய் தான் நான் பரிசு வாங்கப்படும். ஆனா ஒரு மாடு, இப்ப ஊர் மக்களை நான் எப்படி கேட்கறது? இவங்கெல்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு அழகான வண்டி கொடுத்துருக்குறாங்க, ஏப்பா இதுக்கு ஒரு மாடு கூட நம்ம கேட்டோம்னா நியாயம் இல்லைல்ல. அப்ப அருகில் ஒரு ஒரு சிற்றரசன் இருந்தான். அடுத்த ஊர் கொஞ்சம் தள்ளி ஒரு மலை மலை சார்ந்த இடத்துல. அந்த ஊர் மக்கள் சொன்னாங்க, உங்களுக்கு வெறும் வண்டியை வச்சுட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? இங்க ஒரு நல்ல புறவலல் இருக்கிறான், அவன் பேர் தாமான் என்று பெயர். நீங்கள் தாமானை போய் பார்த்தீர்கள் என்றால் அவன் ஆவன செய்வான் அப்படின்னாராம். அதுக்கு ஒரு அந்த ஊர் மக்கள்ல ஒரு பெரியவர் சொன்னாராம், என்னுடைய வண்டி தருகிறேன், என்னுடைய வண்டியில் நீங்கள் ஏறிக்கொண்டு அந்த தாமானை போய் பாருங்கள், அவன் சிற்றரசன் தான் ஆனா தமிழ் பிரியன் அப்படின்னு சொன்ன உடனே இவர் அங்கேருந்து அந்த வண்டியில் அவரை ஏற்றி அழைச்சிட்டு போய் தாமான் ரொம்ப அன்பா வரவேற்றான். அவன் அந்த கொஞ்சம் கூட அவர் முடவர்ங்கிறத அவன் அவன் அதை பார்க்கவும் இல்லை, அவருடைய தமிழில் எந்தவித ஊனமும் இல்லையே, அதை கேட்டு 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 மகிழ்ந்தான். அங்க 2-3 நாள் அவரோட இருந்தார். நீங்கள் என்ன காரியத்திற்காக என்னை பார்க்க வந்தீர்கள்? நான் ஒரு சிற்றரசன் தானே அப்படின்னு சொன்ன பொழுது, நீ சிற்றரசன் தான் கேள்விப்பட்டேன், பெரும் உள்ளம் படைத்தவன்னும் கேள்விப்பட்டுதான் நான் இங்க வந்தேன். இப்ப நான் வந்த காரணம், எனக்கு ஒரு காளை மாடு வேண்டும். எதற்காக ஐயா? எனக்கு என் ஊர் மக்கள் எனக்கு ஒரு வண்டி தந்திருக்கிறார்கள், அதில் அந்த காளை மாட்டை பூட்டி நான் உறையூர் போக வேண்டும். உறையூர் போய் கிள்ளிவளவனிடம் நான் பெரும் பொருள் வாங்கி கொண்டு வந்து என் வாழ்நாள் பூர யாரிடமும் போய் ஈவாய் என்று கேட்காத அளவுக்கு நான் வாழ வேண்டும், எனக்கு அதுதான் ஒரு வாழ்க்கையில ஒரு குறிக்கோள் அப்படின்னு சொன்னாராம். தாமான் சொன்னானா, ஐயா உங்களுடைய தமிழுக்கு என்னுடைய செல்வம் எல்லாம் கொடுத்தா கூட கிள்ளிவளவன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு முடியாது, என்னால் கிள்ளித்தான் கொடுக்க முடியும், கொஞ்சம்தான் கொடுக்க முடியும், உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்ட பொழுது அவர் நேரடியா எனக்கு ஒரு எருது கொடு, ஒரு காளமாட்டை கொடுன்னு கேட்டிருக்கலாம். அப்படி கேட்காம ஒரு கவிதை ஒன்றை பாடிட்டு, நான் உன்னிடம் விருந்தோம்பல் ரொம்ப அழகா ஆனந்தமா அனுபவித்தேன், நல்ல சாப்பாடு போட்ட, என்னை அன்போடு உபசரித்தாய், என்னை முடவன் என்று எண்ணாமல் என் தமிழ் முடமல்ல என்று நீ மகிழ்ந்தாய், இன்று எனக்கு விடை கொடு அப்படின்னாராம். அந்த தாமான் எவ்வளவு உயர்ந்த பண்பாளன் பாருங்க. ஐயா நீர் கேட்பது விடைதானே, இதோ அப்படின்னு பார்த்தா அங்க ஒரு நல்ல உயரமா ஒரு காங்கேய காளை மாதிரி ஒரு காளை மாடு. ஏன்னா அவர் சொல்லிட்டார், எனக்கு வண்டி கொடுத்துருக்குறாங்க, ஆனா எனக்கு கிள்ளிவளவன்ட்ட போகணும்னு சொன்னதை அவன் அழகா புரிந்து கொண்டான். இங்க பாத்தீங்களா தமிழ் சிலேடை. இவர் என்ன சொல்றார், இப்ப நாங்க விடை பெற்று கொண்டார்னு சொல்றோம், விடை நான் விடை பெற்றுக்கிறேன் அப்படிங்கிற பொழுது விடைனா காளை மாடு. தோடுடைய செவியன் விடை ஏறியோர் தூவெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன். இது தேவாரம். தோடுடைய செவியன் விடை ஏறி, விடை அப்படின்னாக்கா காளை மாடு. நீர் விடை கேட்டீர், இதோ விடை. அது மட்டுமல்ல, நீங்க எனக்கு இன்னும் ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்னாரு. என்ன அப்படின்னு கேட்ட பொழுது, இந்த காளை மாடு மட்டும் கொடுத்தா போராது, உங்களுக்கு உங்களுடைய ஜீவனம் சுகமாக நடக்கிறதுக்கு என்னுடைய மாட்டு மந்தையை தருகிறேன், பசுமாட்டு மந்தையை தருகிறேன்னு கொடுத்தானா, அதை நீங்க ஏத்துக்கணும் அப்படின்ன பொழுது, அந்த காலத்துல
பசுதான் செல்வம். ஆணிரை கவர்தல் அப்படிங்கிறது எதிர் நாட்டு மன்னன்கிட்ட போய் சொத்து சொகத்தெல்லாம் பிடிங்கன்னு போக மாட்டாங்க. பசுமாட்டுகள் எல்லாம் திருடிட்டு போயிடுவாங்க. அப்ப இங்க வறட்சி ஆயிடும்ல. இந்த பசுமாடுங்கிறது ஒரு பெரிய செல்வம். அவர் சொன்னார், இத்தனை மாடையும் வச்சுன்னு நான் என்ன பண்ணுவேன்? நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம். ஆனா உங்களுடைய தமிழுக்காக இந்த சிறியவன் தாமானுடைய சிறிய அன்பளிப்பு, அவனைப் போல கிள்ளி வளவனைப் போல தர முடியவில்லை, அள்ளி தர முடியவில்லை, இதோ இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் ரொம்ப மகிழ்ச்சியா, அவனை நீ ரொம்ப என்றென்றைக்கும் உன்னுடைய தாமான் என்ற பெயர் என் உள்ளத்தில் மட்டுமல்ல, தமிழ் படிப்பவர்கள் அத்தனை பேர் உள்ளத்திலும் இருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு திரும்பி வர, ஊர் மக்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ன சொல்றாங்க, பாத்தீங்களா உங்களுக்கு இப்படி பசு மந்தையே கொடுத்துருக்காரு அப்படின்ன பொழுது இவர் என்ன சொன்னார், இந்த பசுக்களை நான் ஏற்பதாக இல்லை, ஆனால் எனக்காக வண்டி செய்து கொடுத்த உங்களுக்காக நான் அந்த பசு மந்தையை பெற்றுக்கொண்டேன். உங்களுக்காகத்தான் இந்த பசு, எனக்கு ஒரு பசு போதும், நீங்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. அதாவது இவர் வாங்குறவர் தான், ஆனா வாங்குறவரால் கொடுக்க முடியுங்கிறத நமக்கு சில பேர் பாத்தீங்கன்னா வாங்கிக்கிட்டே இருப்பாங்க, கொடுக்கணும்னு வரும்போது கை இழுத்துக்கும். அது தப்பு. நீ வாங்குற இல்ல, அதுல இருந்து ஒரு துளி கொஞ்சம் தர்மம் நல்லது செய்யணும் இல்ல. அப்போ இவன் இந்த ஊர் மக்களுக்கும் ஒரே சந்தோஷம். இந்த காளை மாட்டை பார்த்துட்டு, இப்படி ஒரு காளையா, உயர்ந்த ஜாதி காளையை கொடுத்துருக்க, உங்களுக்கு வண்டியில பூட்டி உங்களுக்கு ஒரு ஆளையும் அனுப்புறோம், உங்க ஆசைப்படியே நீங்க உறையூர் போய் அந்த சோழ மன்னனை போய் பார்த்து விட்டு வாருங்கள் அப்படின்ன பொழுது அவருக்கு தன்னுடைய தமிழ் மீது இருந்த நம்பிக்கையினால் அந்த வண்டியில் பயணம் செய்து உறையூரை அடைகிறார். அங்கே கிள்ளி வளவன் ஓடோடி வந்து அவரை அன்போடு தன்னுடைய கையால் தாங்கி அழைத்து கொண்டு போய், அவரால் நடக்க முடியாதுங்கிறத புரிந்து கொண்டு அவரை இருக்கையில் அமர வைத்து, தாங்கள் வந்த காரணம் என்ன, காரியம் என்ன, என்னை புகழ்ந்து பாடவா அப்படின்னு கேட்டபோது, உன்னை புகழ்ந்து பாடுவதனால் எனக்கு பரிசு கிடைக்கும் நான் நம்பல, உன்னுடைய உள்ளத்தில் எனக்கு இடம் வேண்டும், முடமான எனக்கு உன்னுடைய உள்ளத்தில் இடம் வேண்டும் அப்படின்றவர் ரொம்ப அழகா தமிழ் பாட்டுலாம் பாடின உடனே, என் மனதில் நீங்கள் என்னென்னைக்கும் இருப்பீங்க, அப்புறம் எப்படி வந்தீர்கள்னா ஒரு வார்த்தை கேட்டான். அதாவது நான் முடமானதுனால் நான் எங்கேயுமே போக முடியவில்லை, உங்களுக்கு ஏன் ரொம்ப தேகம் மெலிந்து இருக்கு அப்படின்னு நம்ம கேட்போம்ல, என்னப்பா இழைச்சிட்டீங்க அப்படின்போம், நம்ம கரிசனத்தினால கேட்போம். அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஜிம்முக்கு போய் உடம்ப இழைச்சிருக்கேன்பாங்க. அப்ப நம்ம சொன்னதோட அர்த்தமே இல்லாம போயிடும். வேணும்னு அவன் இழைச்சிருக்கான், ஆனா இவர் இழைச்சிருக்காருன்ன உடனே, உமக்கு வயிற்றில் ஏதேனும் நோய் உண்டோ அப்படின்னு கேட்கிறான். அவர் சொல்ற, இந்த சாப்பிடுறதுனாலதான் எனக்கு ப்ராப்ளம், வயிற்றில் ஏதேனும் நோய் உண்டோன்ன பொழுது இவர் புலவர் இல்ல, சொல்றார், உண்டு, பசி என்னும் தீ உண்டு, எப்பொழுதும் சோறு கிடைப்பதில்லை, ஒரு போல எனக்கு காலையில மத்தியானம் ராத்திரி எல்லாம் சாப்பாடு கிடையாது, ஒரு நாள் சாப்பாடு இருக்கும், ஒரு நாளைக்கு சாப்பாடு இருக்காது, நான் வறுமையில் வாடுகின்ற புலவன், என்னைக்கு இந்த தாமான்னு ஒருத்தனை போய் நான் பார்த்தேனோ அவன் பசுவா கொடுத்தான், அவனிடம் நான் விடை கேட்டேன், அவன் எனக்கு விடை கொடுத்தான், என்னை விடை கொடுத்து அனுப்பும் போது ஒரு விடையையும் கொடுத்தான். உடனே அந்த தமிழ் வார்த்தைகளின் ஜாலத்தை கேட்டு கிள்ளி வளவன் அவ்வளவு சந்தோஷப்பட்டானா. இப்ப நான் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ன பொழுது, எனக்கு நிறைய பொன்னும் பொருளும் கொடு, இனி நான் என்னுடைய இறுதி காலம் வரையில் ஊர் ஊராக வண்டியில் சென்று ஒத்தொத்தரட்டும் என்னை தமிழ் பாடி பணம் சேர்க்கணும்னு நான் நினைக்க கூடாதுன்ன பொழுது, தேவையே இல்லை, நீங்கள் என்னுடைய அவை புலவராக இங்கேயே இருங்கள், நீங்கள் என்னுடைய மனதில் என்றென்றும் அமர்ந்திருப்பீர்கள் அப்படின்னு சொன்னானா. அப்படித்தான் அந்த ஐயூர் முடவனார்ங்கிறவர் கிள்ளி வளவனுடைய புகழை பாடினார். பாடினது மட்டுமல்ல, தன் ஊர் மக்கள் ஐயூர் மக்களை அப்படி பாடி இருக்கிறார். ஒரு வண்டி வேணும்னு கேட்டதுக்கு அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு வண்டி கொடுத்தாங்க. தாமான் எனக்கு விடை கொடுத்தான், அந்த வண்டியினால் இங்கு கிள்ளி வளவனை பார்த்தேன், அவன் நெஞ்சம் என்னும் அரியாசனத்தில் நான் அமர்ந்து கொண்டேன், அவனுடைய சபையில் நான் இறுதி வரை புலவனாக இருக்கிறேன் என்பதை விட, தமிழ் என்னை உயர்த்திய அளவிற்கு, என்னை ஊர் மக்கள் என்னை உயர்த்திய அளவிற்கு இறைவன் கூட என்னை உயர்த்தவில்லை அப்படின்னு ஒரு சந்தோஷமா சொன்னாரா. நான் ஏன் இதெல்லாம் உங்களோட பகிர்ந்துக்கிறேன்னா, தமிழினுடைய ஆற்றல் அப்படிங்கிறது நமக்கெல்லாம் தெரியல.
ரொம்ப பேருக்கு தெரியல. தமிழுக்கு இவ்வளவு பவரா, இவ்வளவு சக்தியானா அந்த பாடலின் இனிமையை கேட்டு பரிசில் கொடுத்த வள்ளல்கள் இருந்ததுனாலதான் தமிழ் இன்றளவும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் வளர்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? ஆக தமிழ் நாட்டில் பிறந்ததற்கும் தமிழை பேசுவதற்கும் தமிழ் கவிதைகளை ரசிப்பதற்கும் நமக்கு ஒரு உள்ளத்தை இறைவன் கொடுத்திருக்கிறான் என்றால் அந்த இறைவனுக்கு நாம என்ன சொல்லணும்? நன்றி தானே. ஔவையார் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பா, சூது விரும்பேல். இப்பெல்லாம் சொன்னேன்னாக்கா இப்ப அது சூதுன்னு சொல்றது இல்ல, ஜூது. அது என்ன ஜூது? சூது விரும்பேல். இந்த சூதாட்டமே வேண்டாம். தர்மனும் துரியோதனனும் சூதாடி இவர் ராஜ்யத்தை இழந்து கேவலப்பட்டதெல்லாம் தெரியும் இல்ல. அப்பவும் ஏன் சூதாடுறாங்க? விளையாடலாம், ஆனா அதை சூதா ஆடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஔவையார் சொன்னாலே அது எனக்கு நினைவுக்கு வருது. ஒரு புலவர், அவர் பேர் தாமப்பல் கண்ணனார். தாமல், இப்ப நீங்க தாமல் அப்படின்னு சொல்றோமே, அந்த தாமல்ங்கிற ஊர் தான் தாமப்பல்னு பேரு. தாமப்பல், அவர் பேர் கண்ணனார், தாமப்பல் கண்ணனார். அவர் நலங்கிள்ளி அப்படிங்கிற சோழ அரசனை போய் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறார். ஏன்னா ரொம்ப அழகா கவி பாடுவார். அந்த தாமப்பல் கண்ணனாருடைய தமிழ் சொல்லாற்றல் இருக்கே, அதை கேட்கும்பொழுது நமக்கு பசியே எடுக்காதான், அவ்வளவு இனிமையாக பாடுவார். நமக்கு தெரியும், நம்ம பள்ளிக்கூடத்துல படிக்கும்பொழுது தமிழ் செய்யுள்லாம் படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம அந்த தமிழ் செய்யுள்களை தோண்டி பார்க்கறதே இல்லை, அதோட படிச்சு முடிச்சாச்சு நம்ம இல்லையா? இந்த கதையை சொல்றப்போதான் நினைக்கிறது, திருப்பி ஒரு மீண்டும் பிறவி எடுக்க வேண்டாம், இப்பவே இந்த பழைய செய்யுள்கள் பழைய கவிதைகள்லாம் எடுத்து புலவர்களுடைய கவிதைகள்னு எடுத்து படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நலங்கிள்ளிக்கு மாவளத்தோன்னு ஒரு தம்பி. நலங்கிள்ளி நல்ல தமிழ் புலவன், ரொம்ப ஜோரா கவி பாடுவான். ஆனா அவனுக்கு போர்க்களம் தான் ரொம்ப பிடிக்கும். தமிழ்க்களமும் பிடிக்கும், போர்க்களமும் ரொம்ப பிடிக்கும். எப்ப பாரு பாண்டியனோட சண்டை, அங்க போய் சண்டை, அவன் அப்படியே தினவெடுத்த தோள்கள். அவனுக்கு இந்த சண்டைன்னா ரொம்ப பிடிக்கும், அதுக்காக போயிடுவான். மாவளத்தோன் அந்த அரண்மனையில இருந்த பொழுது தாமப்பல் கண்ணனார் வருகிறார். வந்தபோது அவன் ரொம்ப அருமையா அவரை வரவேற்று ஒரு நாளும் தமிழ் பத்தி அவ பேசுவா. பேசுகின்ற பொழுது அவனுக்கு தெரியாத பல விஷயங்களை தாமப்பல் கண்ணனார் எளிதா இனிய தமிழ்ல சொல்லும் பொழுது, உண்மையிலேயே தமிழ் என்னும் அமுதுன்னு பாரதி சொன்னான். அந்த அமுதுன்னா அது ஒரு சாப்பாடு, ஒரு அமிழ்தம். அது போல இவர் பேச பேச, ஐயோ இத்தனை விஷயங்களா, இவ்வளவு நாள் நான் அறியாமல் இருந்தேனே, இவ்வளவு நாள் எனக்கு தெரியலையே அப்படியெல்லாம் சொல்லுகிற பொழுது தாமப்பல் கண்ணனார் சொன்னாராம், இது நான் சொன்னது மட்டுமில்ல, எனக்கு முன்னால் எத்தனையோ புலவர்கள் எத்தனை விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்காங்க தெரியுமா? ஒவ்வொன்னா நாம உனக்கு விளக்கி சொல்லுகிறேன். அவர் அரண்மனையிலேயே தங்க வச்சு 2 பேரும் அதிகாலையில எழுந்து ஸ்நானம் பண்ணிட்டு ஏதோ ஒரு சிற்றுண்டி சாப்பிட்டுட்டு அந்த நூல் நிலையத்துக்கு வந்துருவாங்களாம். அவன் திடீர்னு ஒரு ஓலையை எடுப்பான், இதுல என்ன இருக்கு பாருங்களேன், எனக்கு இதை சொல்லுங்களேன் அப்படின்னா அவர் அதை விளக்கி சொல்லுவார். ரொம்ப சந்தோஷமா இப்படியே நாட்கள் கழிந்த பொழுது ஒரு நாளைக்கு அந்த மாவளத்தோன் சொன்னானா, இவ்வளவு நேரம் தமிழ் பாடி விட்டோம், தமிழ் கேட்டு விட்டோம், தமிழ் சுவைத்து விட்டோம், வட்டாடுவோமான்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கான். வட்டாடுதல் அப்படிங்கிறது இந்த சூதாடுதல், இந்த தாயக்கட்டையை போட்டு, ஆனா அது பணயம் வச்சு ஆடுறது, அதனாலதான் அது பேர் சூதுன்னு பேரு. நம்மளை போல இந்த வைகுண்ட ஏகாதசி சிவராத்திரி அன்னைக்கு இந்த தாயக்கட்டையை உருட்டி போட்டு ஆடுறோமே அதல்ல. ஆடுகின்ற பொழுது மன்னன் மகன் இளையவன் அல்லவா, அந்த மாவளத்தோனுக்கு வெற்றி மேல வெற்றி வந்த உடனே இவர் என்ன பண்ணாராம், ஒரு கவருன்னு சொல்லுவாங்க, கவருன்னா அந்த விளையாடுகின்ற சூது காய், அது அப்படியே கை கடியில ஒதுக்கி வச்சுன்னு உட்காந்தாராம். அவன் தேடுறான், ஏன்னா அவனுக்கு ஜெயிக்க வேண்டிய நேரம். அப்படியே தேடும் பொழுது நீர்தான் ஒடித்து, அதாவது அது வரைக்கும் உங்களுடைய தமிழை போல கிடையாது, ஆசிரியர் நீர்தான் சொன்னவன், அந்த சூதாடுற ஜோர்ல என்னுடைய கவரை தவறு செய்தீர், நீங்க தான் இங்க ஒளிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னுட்டு பாக்கி இருக்கிற கவர் எடுத்து அவர் அடிச்சிடுறான். அவருக்கு நல்ல நெத்தியில காயம், அவர் கண்ணில் படாம இருந்ததேன்னு அவர் இப்படி வச்சுன்னு உட்கார்ந்து இருக்கும் பொழுது
அவர் ஒளிச்சு வச்சிருக்கிற அந்த அந்த கவரை பார்த்துடுறான். கவரு அப்படின்னாக்கா அந்த சூதாட்ட காய். ஏன் ஒளித்தீர் அப்படின்ன பொழுது அவர் சொன்னார், நீ ஜெயிப்ப போல இருந்தது, உனக்கு பொறுமை உண்டா என்று சோதிப்பதற்காக ஒளித்தேன். எதற்காக எனக்கு சோதனை செய்ய வேண்டும்? எப்படி பாருங்க, அவருடைய தமிழிலேயே வளர்ந்தவன் அந்த ஒரு சின்ன விஷயத்துல அவன் எப்படி குணம் மாறி நாய் மாதிரி கொலைக்கிறான் பாருங்க. அப்பா இவர் என்ன அவனை இன்னும் கோபப்படுத்துறதுக்கு என்ன சொல்றார்? உன்னுடைய மூதாதையர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒரு புறாவுக்காக தன்னுடைய தொடை சதையை தானே அறிந்து துலாக்கோலில் வைத்த சிபியன் வம்சத்தில் நீ வந்த. இப்ப உனக்கு வர கோபத்தை பார்த்தா எனக்கு உன் பிறப்பில் ஐயம் ஏற்படுகிறது. இதை விட ஒருத்தனுக்கு கோபம் வருமா? அப்படியே பொங்கி எழுந்தா, என்னுடைய பிறப்பில் நீங்கள் யார் சொல்வதற்கு? இவ்வளவு கோபம் வருமா? தன் தொடை சதையை ரத்தம் கசிய கசிய அப்படியே கீறி எடுத்தவனுடைய வம்சம் என்றால் உன்னுடைய அண்ணனுடைய குணத்தையும் நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் நீ இவ்வளவு கோபப்படுவதனால் ஜெயிக்கணுங்கிற ஒரு வெறியில நீ ஒரு கவரு காயை எடுத்து ஒரு தமிழ் புலவன் மீது அடிக்கிறாயே. உன் பிறப்பில் எனக்கு ஐயம் உண்டுன்னு சொன்ன உடனே ஏன் குதிக்கிறாய் கேட்ட பொழுது அவன் கொஞ்ச நேரம் பேசலையாம். அந்த நேரத்தில் அவனை பேச வைத்தது என்ன? அந்த சூதாட்டத்தின் வெறி. இதுல எப்படியான ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அந்த சின்ன காயை அவர் ஒளிச்சு வச்சதுக்கு இன்னொரு காயால அடிச்சு அவரை காயப்படுத்தினதோட இல்லாம அவர் சொல்லால் காயப்படுத்தின பொழுது ஏன் கொதிக்கிறாய் அப்படின்னு தன்னுடைய மனசாட்சி சொன்ன உடனே அவன் திரும்பி, புலவரே நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், இத்தனை நேரம் உங்களுடைய மாணாக்கனாக இருந்தேன், இந்த சூது வெறி மட்டும் என்னை அப்படியே ஆட்கொண்டு விட்டு எப்படியானு ஜெயிக்கணுங்கிறதுக்காக உங்களை நான் இது பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. நெடுஞ்சான் கிடையா அவர் காலில் விழுந்த போது அவர் சொன்னாராம், இனி நீ மாணாக்கனாகவே இரு, நான் குருவாகவே இருக்கிறேன், இனி நாம் சூதாட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாராம். எப்பேற்பட்ட ஒரு உறவையும் கூட பிரிக்கிறது பாத்தீங்களா இந்த சூது. அதனாலதான் சொல்லியிருக்கா ஔவையார். என்ன சொன்னா? சூது விரும்பேல். இதை நான் ஏன் சொல்றேன்னு கேட்டாக்க, ஆன்லைன்ல எங்க ஃப்ரெண்ட்ஸுகளோட போனாலும் இந்த மாதிரியான இந்த சூது விளையாட்டு நிறைய இருக்கு. இதனால் அழிந்த குடும்பங்கள் 1000. இன்னைக்கு தெரியாது உங்களுக்கு, இன்று விதைக்கின்ற இந்த சூது விதை பெரிய விருட்சமாகி உங்கள் குலத்தை அழிக்கும். அதுக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது. அதுக்கப்புறமா அந்த மாவளத்தான் மனம் மாற்றம் எப்படின்னு கேட்டா, ஒருத்தன் தப்பு செய்யற போது அடிச்சு ஏய் நீ பண்றது தப்புடா அப்படின்னு சொல்ற போது அவனுக்கு கடுப்பா இருக்கலாம். ஆனால் அதுவே கடுக்காயை போல உடம்புக்கு நல்லது செய்யும் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். இந்த பிள்ளையார் பெட்டியில என்னால முடிஞ்ச அளவுக்கு தமிழை பற்றியும் அதன் பயன்களை பற்றியும் புலவர்கள் புறவலர்கள் எல்லாரையும் பற்றி பேசிட்டு இருக்கேன். இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நான் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசைப்படுறேன். உண்மையான கருத்தை எங்களுக்காக எழுதுங்க. நீங்க எல்லாரும் என்றென்றும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. வணக்கம்.